ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட உதவி கேட்குறாரு. உதவி கேட்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனிதர்கிட்ட போய் காலையில் எழுந்த உடனே போய் நிற்கிறாரு. ஐயா எனக்கு இந்த உதவி செய்யுங்க. மதியானம் போய் நிற்கிறாரு, நைட்டு போய் நிற்கிறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப நம்மக்கிட்ட உதவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சிடுறாரு. இவருக்கும் தேவையெல்லாம் நீங்கிறது, இவர் சந்தோஷமாக திருப்தியானவராக ஆயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து 2 பேரும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்போ அந்த உதவி செய்தவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த உதவி பெற்றவர், நீ யார், உன்னையப்போ நான் பார்த்தேன், உன்கிட்ட நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த மனிதனை என்ன சொல்லுவோம், எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கான், சரி இவெல்லாம் ஒரு மனுஷனா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை திட்டுவோம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். மனிதனை ஒரு துன்பம் தொடும்போது அவன் படுத்தபடியோ அமர்ந்தபடியோ நின்றபடியோ நம்மை அழைக்கிறான். ஆனால் நாங்கள் அவன் துன்பத்தை நீக்கியவுடன் அவன் தன்னை தொட்ட துன்பத்திற்காக எங்களை அழைத்ததே இல்லாதவனைப் போல நடந்து விடுகிறான்.